சென்னை நீலாங்கரையில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வீட்டை சுற்றி போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தஞ்சையில் திமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது நடிகை த்ரிஷா குறித்து இரட்டை அர்த்தத்தில் பேசியதாக உதயநிதி மீது புகார் தொடுக்கப்பட்டிருக்கிறது. த்ரிஷா குறித்து இரட்டை அர்த்தத்தில் பேசிய உதயநிதி மீது நடவடிக்கை எடுக்க கோரி தஞ்சை காவல் நிலையத்தில் தாவேக மகளிர் அணியினர் புகார் அளித்திருக்கிறார்கள். த்ரிஷா குறித்து இரட்டை அர்த்தத்தில் பேசியதாக கூறி உதயநிதிக்கு எதிராக தாவேக சார்பில் இன்று மாநிலம் முழுவதும் போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. போலீசில் புகார், தாவேக ஆர்ப்பாட்ட அறிவிப்பை தொடர்ந்து சென்னை நீலாங்கரையில் உள்ள உதயநிதி வீட்டை சுற்றி போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். த்ரிஷா குறித்து இரட்டை அர்த்தத்தில் பேசியதாக கூறி உதயநிதிக்கு எதிராக தாவேக சார்பில் இன்று மாநிலம் முழுவதும் போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை நீலாங்கரையில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வீட்டை சுற்றி போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தஞ்சையில் திமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது நடிகை த்ரிஷா குறித்து இரட்டை அர்த்தத்தில் பேசியதாக உதயநிதி மீது புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. த்ரிஷா குறித்து இரட்டை அர்த்தத்தில் பேசிய உதயநிதி மீது நடவடிக்கை எடுக்க கோரி தஞ்சை காவல் நிலையத்தில் தாவேக மகளிர் அணியினர் புகார் அளித்திருக்கிறார்கள். த்ரிஷா குறித்து இரட்டை அர்த்தத்தில் பேசியதாக கூறி உதயநிதிக்கு எதிராக தாவேக சார்பில் இன்று மாநிலம் முழுவதும் போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். சென்னை நீலாங்கரில் இருக்கக்கூடிய திமுகவுடைய இளைஞரணி செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் இல்லத்திற்கு முன்பாக திமுகவினர் திரண்டு தற்பொழுது அவருக்கு ஆதரவாக முழக்கங்களை எழுப்பி வராங்க. குறிப்பாக இந்த முழக்கங்கள் என்பது அவருக்கு எதிராக காவல்துறை அதிக அளவில் அவர் இல்லத்துக்கு முன்பாக குவிக்கப்பட்டிருப்பதை கண்டித்து தற்பொழுது முழக்கங்கள் எழுப்பி வராங்க. நேற்றைய தினம் நடைபெற்ற திமுக போராட்டத்தின் போது அவர் பேசிய அந்த பேச்சுக்காக அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக காவல்துறை குவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டக்கூடிய நிலையில் அவருடைய வீட்டை சுற்றிலும் காவல்துறை பலத்த பாதுகாப்புல இருக்காங்க. அதுவும் குறிப்பா அவருடைய இல்லம் அமைந்தக்கூடிய அந்த நீலாங்கரை சன்ரைஸ் அவென்யூ பகுதிக்குள்ளாக பொதுமக்கள், இந்த வீட்டு குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் என யாருக்கும் அனுமதி இல்லாம முழுதுமாக தடுத்துள்ளார்கள். கிட்டத்தட்ட ஊடகத்தினர் கூட உள்ளே செல்லக்கூடாது என்ற அடிப்படையில காவல்துறை முழுமையாக தடுப்புகளை அமைத்து தடுத்துள்ளார்கள். மேலும் திமுகவினர் யாரும் அதிகாரிகள் குவிந்துவிடக்கூடாது என்ற நோக்கத்திலும் பெரிய அளவிலான தடுப்புகள் அமைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அவருடைய இல்லத்துக்கு செல்லக்கூடிய 2 வழிகளிலும் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பகுதிக்குள்ளாக இருக்கக்கூடிய வாகனங்கள் வெளியே வருவதற்கு அனுமதி கொடுக்கக்கூடிய சூழல்ல வெளியிலிருந்து எந்த வாகனமும் உள்ளே செல்வதற்கு அனுமதி கொடுக்காமல் தடுப்புகள் அமைத்து காவல்துறையினர் சோதனையிடப்பட்டுறாங்க. அது மட்டுமின்றி இதுக்கு முன்பாக இந்த தகவல் அறிந்ததும் இதுக்கு முன்பாக உள்ளே திரண்டிருக்கக்கூடிய திமுகவினர் மட்டும் தற்பொழுது உள்ளே இருந்து அவருக்கு ஆதரவாக, உதயநிதிக்கு ஆதரவாகவும் காவல்துறைக்கு எதிராகவும் முழக்கங்களை எழுப்பி வராங்க. மேலும் வரக்கூடிய பகுதி நேரங்களில் மேலும் அதிக அளவில் எண்ணிக்கை வரக்கூடும் என்பதனால மேலும் கூடுதலாக பல காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. தற்போதைய சூழல்ல நீலாங்கரை காவல் நிலையத்தை சேர்ந்த காவலர்களும் அதே போன்று ஏஆர் போலீசிலிருந்து 20க்கும் மேற்பட்டவர்களும் ஒரு பகுதியிலும் மற்றொரு பகுதியில் 20க்கும் மேற்பட்ட காவலரும் என ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்பொழுது குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது அவருடைய தெரு பகுதிக்கு வெளியே இருக்கக்கூடிய பகுதியில். அது மட்டுமின்றி அவருடைய இல்லம் அமைந்திருக்கக்கூடிய பகுதி, அவர் இல்ல வாசல்ல அங்கும் பேரிகேடுகள் அமைக்கப்பட்டு தடுப்புகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு எடுக்கப்பட்டிருக்கிறாங்க. மேலும் அவர் உள்ளே செல்வதற்கான நேரத்தில் இருக்கிறார்கள். இந்த சூழல்ல ஏற்கனவே ஒரு 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பகுதி முழுவதும் தற்போது சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் திமுகவினர் உள்ளே உதயநிதியுடைய இல்லத்தில் வாயில் இருக்கும் சென்றவர்கள் தற்பொழுது காவல்துறைக்கு எதிராக தன்னுடைய முழக்கங்களை எழுப்பி வராங்க. மேலும் இந்த சம்பவ தகவலை அறிந்ததுமே திமுகவினுடைய தலைவர் மு க ஸ்டாலினுடைய மருமகனாக இருக்கக்கூடிய தொழிலதிபர் சபரீசன் அவர்களும் தற்போது வந்திருக்கிறார். அதே போன்று திமுகவுடைய தலைவர் ஸ்டாலினுடைய தனி செயலராக இருக்கக்கூடிய தனி உதவியாளராக இருக்கக்கூடிய தினேஷ் அவர்களும் உள்ளே வந்திருக்கிறார். இதுபோல் திமுகவினர் விவரம் அனைவரும் தற்பொழுது இந்த இடத்துக்கு குவி வந்து தொடங்கியிருக்கிறார்கள். அடுத்தடுத்த வருவதனால் காவல்துறையினர் யார் சென்றாலும் உள்ளே செல்லக்கூடாது என்று தடுப்புகள் அமைத்திருக்கிறார்கள். பால் பாக்கெட் போட செல்வர்கள் கூட உள்ளே அனுமதி இல்லாமல் தடுத்து வைக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. அதுபோல் இந்த பகுதி முழுவதும் தற்பொழுது காவல்துறை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் எடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து காவல்துறையினுடைய எண்ணிக்கையும் அதிகரித்துக் இருக்கிறது. வரக்கூடிய அவர்களை கட்டுப்படுத்துவதற்காகவும் பேரிகேடு அமைக்கப்பட்டு தடுப்புகள் அமைக்கப்பட்டது மட்டும் இல்லாம மேலும் கூடுதலாகவும் காவல்துறையினர் அவர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதற்கு முக்கிய காரணம் நேற்றைய தினம் அவர் பேசிய அந்த போராட்டத்தில் பேசிய அந்த பேச்சு தான் சொல்லப்படுகிறது. அதுவும் குறிப்பாக நேற்றைய தினம் போராட்டத்தின் போது காவேரியில கடந்த 5 ஆண்டுகள்ல திமுக ஆட்சியில் இருந்த போது ஜூன் 12ஆம் தேதி சரியாக குறுவை சாகுபடிக்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் அப்போது முதலமைச்சராக இருந்த மு க ஸ்டாலின். ஆனால் அவர் ஆட்சி விட்டு இறங்கிய அடுத்த ஆண்டே தண்ணீர் திறக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் வாய் பேச திராணி இல்லாத இருக்கக்கூடிய முதலமைச்சர் என தற்போதைய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு எதிராக உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சு அமைந்திருந்தது. அந்த நேரத்தில் அவர் பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் இடையே
கீழே மேடை கீழே அவர் பேசும்போது இருந்தவர்கள் த்ரிஷா த்ரிஷா என்று முழக்கம் எழுப்பியிருந்தார்கள். அந்த நேரத்தில் உதயநிதி அவர்கள் பேசும்போது தண்ணி எங்க வருதோ இல்லையோ அங்க வருகிறது, நான் காவேரியில சொன்னேன் என்று அவர் சொல்லியிருந்தார். கீழே இருந்தவர்கள் பேசும்போது சொன்ன அந்த பெயரும் மேடையில் இவர் பேசிய அந்த பேச்சும் ஒன்றாக பார்க்கும் பொழுது அது ஒரு தவறான அர்த்தத்தில் புரிந்து கொள்ளப்படுவதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி அது ஒரு இரட்டை அர்த்தத்திலான பேச்சாக சொல்லப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.